என்ன அதிசயம் இருப்பா. நீ என் பின்னாடியே இரு, எங்கேயோ போயிடா. நிச்சயமா போக மாட்டேன். நீங்க எல்லாரும் தயாரா? வாங்க இவங்களை அழிச்சிடலாம். அது நம்மள நோக்கி வருது. எல்லாரும் ஓடுங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு ஹெல்ப் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மிக்ஸி இத சமாளிக்கணும். அவ்வளவுதானே? நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். உனக்கு நன்றி எடுகர். ஷிக்னி அண்ட் நைட் கில்லர் அட்டாக் பண்ணுங்க. சரி, இதோ வந்துட்டேன் எமோஜா. உங்களுக்கு உதவியா இந்த லில்லி சானோ கூடவே இருப்பா. சரி போலாம். அரியாட்னி ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லனா நிச்சயமா எங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. அரியாட்னி கலக்கிட்ட. நாம சாதிச்சிட்டோம். இந்த quest நாம முடிச்சதுனால சர்வர்ல நாம முக்கியமான 3வது இடத்தை இப்ப நாம பிடிச்சிருக்கோம். சில சமயம் எனக்கு லைஃபே ஒரு கேம் மாதிரி தோணும். நிறைய சவாலான குவெஸ்ட் எல்லாம் இங்கதான் இருக்கு. கேம்ல போற மாதிரி வாழ்க்கை சில சமயம் சுலபமா இருக்காது. அதுவும் முக்கியமா என்ன மாதிரி ஆளுக்கு. வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு. Oh, thank you, Bowser. Eight 8.2 ஆ? ஹே காய்ஸ், உங்களை மார்ஷல் ஆர்ட் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த கேம்களின் உலகத்துல என் கூட சேர்ந்து முழுக எல்லாரும் வாங்க. இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். Let's play. Love's a game, want to play, my pain. Love's a game, turn thing in the rain. Dalite, sagashite, like to end it. The kalete, want to play the game of love. Look at me, I tem eranda. Unmei katadoru binas, amunega gutto yureta. 하네와 춤마 웃어놨다 거리가 뭐 오도래봐 너거에 된 어떤 day you can someday. Love's a game, want to play my pain. Love's a game, turn thing in the rain. 달리대 사가시대 like to end it. The galete want to play the game of love. டி, அது ரொம்ப நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஹேய் சாம். வெல்கம் ஏஞ்சலா அண்ட் விக்கி. ஹாய், குட் மார்னிங் டி, லிங்க். குட் மார்னிங் காய்ஸ், வாங்க வாங்க. சாம், இன்னைக்கு ஏதாச்சும் நல்ல விஷயம் நடந்துச்சா? அட, என்ன நடந்தது? யூடியூபர்ஸ்ல உன்னோட கமெண்ட்க்கு ஏதாவது ரிப்ளை வந்ததா?
அட கொஞ்சம் சொல்லு சாம். என்ன ஆச்சு? இண்டி ஜீனியர். அது இண்டி கேம் சைட். அதுல உங்களுடைய கேம்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம். சரியா? நீ காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டல்ல? சாம் யங் ரூமினேட்டா ரேட்டட் 8.2. 8.2 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். நம்பவே முடியல. டாலஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாம். Congratulations. உண்மையிலே கலக்கிட்ட. ஏதாவது கேமிங் கம்பெனில இருந்து உனக்கு ஆஃபர் லெட்டர் வரும் பாரு. ஆஃபரா? சாம், வர்ற ஃப்ரைடே நைட் நீ ஃப்ரீயா இருக்கியா? மேசன் டவுனோட புது படம் அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க, அதனால தான் கேட்டேன். நம்ம போலாமா? அதுக்கப்புறம் வேணா ரூமினேட்ஸ் ரேட்டிங் அதிகமாகறத நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க காய்ஸ்? இங்க பாரு லிங்க், ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு ரைடு இருக்கு. அப்போ பரவாயில்ல. எப்போதும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதும் தப்புதான் இல்ல? சரி, நான் கிளம்புறேன். சரி, அப்புறம் பார்க்கலாம். திரும்பவும் முடியாதுன்னு சொல்லிட்டால. டாலஸ், இப்ப மட்டும் நீ கிளம்பலன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நீ லேட்டா தான் போவ. ஐயோ போச்சு, நான் கிளம்புறேன். குட் மார்னிங் மிஸ் யங். குட் மார்னிங் ஜோன்ஸ். மற்ற நாளை விட இன்னைக்கு நீங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போல. அதுவும் சந்தோஷமா நடந்து வரீங்க. இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்துச்சா? அது வந்துன்னா என்ன? அப்படிலாம் எதுவும் பெரிய விஷயம் இல்ல மிஸ்டர் ஜோன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும், பண்ணித்தர முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. லூசி இன்னைக்கு லேட்டா தான் வருவா. அதனால மீட்டிங்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க காஃபி ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? ப்ராஜெக்ட்ல உள்ள எல்லாருக்குமே வேணும். எஸ் சார், நிச்சயமா. சாம், எனக்கு பதிலா நீ தானே எல்லாருக்கும் காஃபி கொடுத்த. அதுக்கு தேங்க்யூ. ஹே லூசி, பரவாயில்ல. எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. மிஸ்டர் ஜோன்ஸே ஒன்ன மட்டும் மீட்டிங்ல சேர்த்துக்கிறதே இல்ல சொல்லு. நான் என்னோட டேட்டா என்ட்ரி எல்லாம் பண்ணணும் இல்லையா, அதனாலதான். டேட்டா என்ட்ரியா? அது இன்டர்ன்ஸோட வேலை இல்ல. அத நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ பொண்ணுன்றதுனால அவர் இப்படியெல்லாம் பண்றாரா? அதுவும் இந்த காலத்துல கூடயுமா? இதான் விஷயம்னா நான் உடனே சிஇஓ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். மறந்தே போயிட்டேன். சிஇஓ உன்னை உள்ள வர சொன்னாரு. உள்ள வரலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். உட்காருங்க. உடம்பு இப்போ பரவாயில்லையா? எஸ் சார். நீ நிஜமா தானே சொல்ற? கடந்த ஒரு மாசமா நான் என்னோட இன்ஹேலரை யூஸ் பண்ணவே இல்லை சார். ஓ அப்படியா? உடம்பு நல்லா இருக்குன்னா உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் இல்ல, மெசேஜ் இல்ல, சோஷியல் மீடியாவில இருந்து ஒரு ஸ்டிக்கர் கூட அனுப்பல. ஏன்னு சொல்லி ஏஞ்சல், உன் அப்பா ஒன்னு நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா? அப்பா ப்ளீஸ் இந்த மாதிரி அழாதீங்க. என்ன மன்னிச்சிடுமா. நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா என் சக்கரை கட்டி என்னை விட்டு போயிருக்க மாட்டாள்ல. இது எல்லாமே என் தப்பு தான். அதான் இவ்வளவு கோவமா அவ இருக்கா. இங்க பாருங்கப்பா, நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா அம்மா செத்துட்ட மாதிரி பண்றீங்க. அவங்க புளோரிடால ஒரு ஆடுக்கு நடிக்க போயிருக்காங்க, அவ்வளவுதான்ப்பா. திரும்ப 2 வாரத்துல வர போறாங்க. வெறும் 2 வாரம் இல்ல, 2 வாரம். நாங்க இதுக்கு முன்னாடி இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்ததே இல்ல. சரி சரி, அம்மா எப்ப வருவாங்கன்னு கேட்கணும், அதுக்காக தானே கூப்பிட்டீங்க. கேளு. ஹலோ அம்மா, நான் தான். என் பக்கத்துல தான் இருக்காரு. போனை கூட நான் பேசுறேன். சரி சரி, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அந்த ஊர்ல புயல் வீசுறதுனால ஷூட்டிங் நின்னு போச்சாம். அவங்க எப்ப வருவாங்க நான் அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன? இது நல்லா இருக்கு. இன்னும் அதிகமா இருக்கு.
நாளைக்கு காலையில வந்து நான் இங்க இருந்து டெலிவரி எடுத்துக்கிறேன், ஓகேவா? அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். தினம் தினம் நீங்க டெலிவரி எடுக்கிற நேரம் தான் எனக்கு சந்தோஷமான நேரம். ஆ? ஓவரா போற லூசி. ஆமா, நாளைக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. எனக்கு பதிலா வேற ஒருத்தர் வந்து எடுத்துப்பாங்க. நான் கிளம்புறேன், பாய். சாரி. எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஆமா, ஏன் எல்லாரும் எவ்வளவு அமைதியா இருக்காங்க? மிஸ் யங், என்னோட ஆபீஸ் ரூமுக்கு கொஞ்சம் வர முடியுமா? எஸ் சார். நீங்க இப்போ போட்டிருக்கிற Dress ஆபீஸ்க்கு ஏத்த ட்ரெஸ்ஸா தெரியல. நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். டெலிவரி எடுக்க வந்த ஆளு என் மேல காஃபியை தட்டிட்டாரு. லூசி என் Dress இப்ப வாஷ் பண்ணிட்டு இருக்கா. காரணம் முக்கியம் இல்ல. நீங்க இப்படி ஆபீஸ்க்கு வந்தா CEO, அதாவது உங்க அப்பாக்கு தான் அசிங்கம். அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கணும்னு இப்ப நீங்க சொல்ல வரீங்க? அப்படி நடந்த உடனே என்கிட்ட வந்திருக்கணும். ஆனா மிஸ் யங், இந்த யங் டெக்னாலஜி கம்பெனியோட அடுத்த CEO நீங்க தான். இந்த கம்பெனியோட சிம்பிள் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ள சுத்துனீங்கன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் உங்களை பத்தி தப்பா யோசிப்பாங்க. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க நிலைமை என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. அத மறந்துடாதீங்க. ஆனா என்ன விஷயம்? உங்க சட்டைய நான் போட்டுக்கிட்டா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? எதிர்பார்க்காம நடக்கும்னு தான் ஸ்பேர் ட்ரெஸ்ஸை நான் வச்சிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். வேற சட்டை போட்டுப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்போ ஷெல்ஃப்ல இருக்க ஸ்பேர் ஷர்ட் என்கிட்ட கொடுத்திருக்கலாமே. ஏன் போட்டுட்டு இருக்கிறத கழட்டி கொடுத்தீங்க? அதை விட்டு தள்ளுங்க. இப்போ நீங்க இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். லூசி, இன்னைக்கு டெலிவரி பண்ண வந்த ஆளோட பேரு தெரியுமா? அதோட அவன் எங்க வேலை பார்க்கறான், அவன் ஃபோன் நம்பரும் வேணும். ஓ அப்படியா? கண்டுபிடிச்சு சீக்கிரமா சொல்லு. அவங்க ஃபோன் நம்பரை நீங்க ஏன் கேக்குறீங்க? அது ஏன்னா அவன் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அவன் வேலையில எவ்வளவு கவனக்குறைவா இருக்கான்றத சொல்றதுக்காக. ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட் மிஸ்டர் ஜோன்ஸ். இத நீங்க பெருசுபடுத்த வேண்டாம். அவன் என்கிட்ட அந்த நிமிஷமே மன்னிப்பு கேட்டுட்டு புது ஷர்ட் வாங்க காசு வர கொடுத்துட்டு போயிட்டான். மன்னிப்பு கேட்டானா இல்லையான்றது விஷயம் இல்ல. அவன் ஒரு தப்பு பண்ணா அது மேலிடத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். லூசி பேசினதுல அவன் டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பிட்டான். என்ன லூசியா? அவ என்ன பண்ணா? மிஸ் யங், இல்ல ஒண்ணு இல்ல. நீங்க என்னோட சபார்டினேட், அப்புறம் லூசியும் கூட தான். நீங்க எது பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பாக முடியும். ஒருவேளை லூசி ஏதாவது தப்பு பண்ணிருக்கா அப்படின்னா அவளை வேலையை விட்டு நான் தூக்க வேண்டியதா இருக்கும். சரி, நீங்க சொல்லல அப்படின்னா அவளை கூப்பிட்டு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க பாருங்க, வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு தப்பு ஒண்ணும் பண்ணல. அந்த முடிவை நான் எடுத்துக்கிறேன். லூசி உங்களோட ஃப்ரெண்டுன்றதுனால ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறீங்களா? நீங்க தான் அடுத்த CEO. பர்சனல் ஃபீலிங் உங்களை கண்ட்ரோல் பண்ண நீங்க விடக்கூடாது. பிசினஸ்ல அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? அவ அவளோட டெஸ்க்ல இல்லையா? என்னாலதான் பிரச்சனை. என் காலை எடுக்கலன்னா வேற கால்ல பேசிக்கிட்டு இருக்காளா? நான் ஏதாவது செஞ்சாகணும். எப்படி பார்த்தாலும் லூசி வந்து என்னோட லூசி, அவ என்னோட ஃப்ரெண்ட். நான் கால் பண்ண உடனே எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல.
கொஞ்சம் அமைதியா இரு சார்ல்ஸ். சார்ல்ஸா? இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன். இந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டா யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ற இடத்துல நீ மட்டும்தான் இருக்க சார்ல்ஸ். ஆனா நீ லூசிய வேலையை விட்டு அனுப்புற அளவுக்கு அவ எந்த தப்புமே பண்ணல. பாவம் நல்லவ, என் ட்ரெஸ் அவ துவச்சுக்கிட்டு இருந்தா. அவளை நீங்க கூப்பிட்டு நேர்ல வச்சு நீ விசாரிக்கணும்னு நினைச்சனா, இல்லனா அவளை மொத்தமா வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சனா? நினைச்சா அப்படி பார்த்தா கூட ஆபீஸ்க்கு சரியா ட்ரெஸ் பண்ணிட்டு வராததுனால நீ முதல்ல என்னதான் வேலையை விட்டே தூக்கணும். என் அப்பா சிஇஓங்கிறதுனால உன்னோட முடிவை நீ மாத்திக்க வேண்டாம் சார்ல்ஸ். பாஸா, நீ எந்த முடிவு வேணாலும் தாராளமா எடுக்கலாம். இப்பவே நீ என்ன வேலையை விட்டு தூக்கு. இப்பதான் பாஸ் மாதிரி நடந்துக்கிற. முதல் முறையா இந்த கம்பெனியை எடுத்து நடத்துறதுக்கு தகுதி இருக்குன்னு நீ நிரூபிச்சிருக்க. உன்னோட தைரியத்தை பார்த்து இன்னைக்கு நான் லூசிய வேலையை விட்டு தூக்கல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, இப்ப நம்ம வேலையை பார்க்கலாமா சமாரா? சமரா, சார்ல்ஸ்னு என்ன கூப்பிட நீ முடிவு பண்ணிட்டா சமாரான்னு நான் கூப்பிடணும்ல? அப்பா. சிஇஓ. சாமுவேல் யங் என்டர்பிரைசஸோட சிஇஓ. அவருக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு வாலிபரை கொலை செஞ்சதுக்காக அவர் இன்று கைது செய்யப்பட்டார். கண்ணால பார்த்த சாட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தன்னோட அழகான ஸ்வீட்டான பொண்ணை பாதுகாக்க தான் இப்படி செஞ்சாருன்னு சொல்றாங்க. அப்பா, என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா செல்லக்குட்டி. ஆமா, இவையே இவ்ளோ டயர்டா வந்திருக்கா? பேசாம இரு, அவங்க அப்பாவை டீல் பண்றது கஷ்டம்தான். அந்த மனுஷன் ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்காரு. எனக்கு தெரியும் சாம், நீ ஏன் மறுபடியும் இண்டிஜீனியர்ல செக் பண்ண கூடாது? ரூமினேர்ஸோட ரேட்டிங் இன்னும் கூட அதிகமா இருக்கலாம் இல்லையா? இன்னும் அதிகமா? என்ன? ஏன், என்ன ஆச்சு? என்னால லாகின் பண்ண முடியல. சர்வர் ஓவர்லோடா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், மார்ஷலாவோட கடைசி ஸ்ட்ரீமிங்க பாத்தியா? அந்த கேம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுல்ல? ஆமா, அது பேர் என்ன சொன்ன? ரூமினேட் தானே? ஆல்ரைட், இப்போ எனக்கு ஒரு ஸ்வாட் கிடைச்சிருக்கு. அத வச்சு இப்போதைக்கு இங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொல்ல முடியும். எது கொல்றதா? இப்படி அவன் பண்ணானா? அது என்ன கொன்னுடுச்சு. எனிமீஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஹேய், கடைசியா எனக்கு ஒரு quest கிடைச்சிருக்கு. நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்றேன். இல்லனா என்னால இதை தாண்டி போக முடியாது. ரூமினேட் நீங்க நினைக்கிற மாதிரி கேம் கிடையாது. ஆரம்பத்திலே விளக்கமா நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிருப்பேனே. இவன் எதையுமே படிக்கல போல இருக்க. இப்படி இருந்தா எப்படி விளையாடுவான்? போச்சு, என்ன கொன்னுட்டாங்க. இந்த கேம் டெவலப்பர் இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இது உங்களோட கேம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இப்பவே இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த கேம் அன்பீட்டபிள் மட்டும் கிடையாது, அன்பிளேயபிளும் கூட. ஜெயிக்கவே முடியாத மான்ஸ்டர்ஸ் தான் எங்க கூட நீங்க ப்ளே பண்ண வைக்கிறீங்க. எங்களால அதை அட்டாக்கே பண்ண முடியல. இதெல்லாம் ரூல்ஸுக்கு எதிரான ஒண்ணு. இந்த மாதிரி கடுமையான கேம்ஸ் எல்லாம் விளையாட கொடுத்தீங்கன்னா விளையாடுற எல்லாருமே உங்க கேம் அப்புறம் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யூடியூபரும் அந்த தப்பு தான் பண்றாங்க. இது வரைக்கும் நான் விளையாண்டதுலயே ரொம்ப மோசமான கேம் இதுதான். எனக்கு சின்ன வயசுல இருந்து கேம் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு கேரக்டரா மாறி அதுக்குள்ள நீங்க விளையாடும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னோட காலேஜ்ல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சேன். அப்படியே பார்ட் டைமா இந்த ரூமினேட் கேமையும் நான் டெவலப் பண்ணேன். பகல்ல கிளாஸஸ் போயிட்டு ராத்திரியில கேம் டெவலப் பண்ணேன். அதுக்காக பல மணி நேரத்தை நான் செலவழிச்சேன். என் பல நாள் உழைப்புக்கான பலன்தான் இந்த ரூமினேட் கேம். இது என்னோட ப்ரெஷியஸான புதையல். ஆனா மார்ஷலா மொத்தமா எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுட்டான்.
ஆனா கேம் டெவலப்பர் ஆகணுங்கிற என்னோட கனவு ஆரம்பத்திலே முடிஞ்சு போச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு பவுசா, கொலைக்காத. புது டெனண்டா இந்த நேரத்துலயா? சாரி, நான் கவனிக்கல. உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? இந்த குரல் உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? இந்த குரலை நான் மார்ஷலா! இந்த வாழ்க்கையே ஒரு கேம் தான். ரொம்பவும் டிஃபிகல்ட்டான எஸ் ரேங்க் கேம். எந்த மேஜிக்கும் பண்ண முடியாது, எந்த ஷார்ட்கட்டும் எடுக்க முடியாது. இவ்ளோ கஷ்டமா இருந்தா இந்த கேம் நான் எப்படி விளையாடுறது? Your daddy didn't want you, but you know didn't hate you. I'm wondering about you. Sarcasm, I know what you say, you don't know. I'm not gonna hurt you, but you're gonna hurt you. 너 지나가 너 저한테 뭐 with you. 마돈이 살다 spring, 문에는 내게 squeeze. 마발이 쏘는 merry-go-round. 호스터 라또 차도 시다 있어도 신랑의 나의 맘마우. 매톰의 I have freeze. 아침 무이때 please. 어서 오사 flow love and hate.